என் தங்கமே, உனக்கு நல்ல நேரம் வந்தால் நிச்சயமாக இன்று இந்த கருப்பன் பேசுகின்ற இந்த வாக்கு உன் கண்களில் நிச்சயமாக படும். கண்டதும் கேட்டுவிடு. ஏனென்றால் செய்வினைகள் போன்ற தீய சக்திகள் உன்னை விட்டு வெளியேறும் நேரம், தீய சக்தி உன்னை விட்டு விலகும் நேரம். நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்த இந்த கருப்பன் நான் வந்திருக்கின்றேன். கருப்பனை அவமதித்து சென்று விடாதே. இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கும் விஷயங்கள் எல்லாவற்றையுமே என் பிள்ளை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் இது என்பதனையும் நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் இந்த கருப்பன் உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் இந்த நேரம். உனக்கான இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன்னை சுற்றி வரக்கூடிய தீமைகளிலிருந்து உன்னை சரியாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் நான் உனக்காகவே துணையிருக்க வேண்டி எப்பொழுதும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த நாட்கள் முழுக்க இனி என் பிள்ளைக்கென்று இந்த வாழ்க்கையில் எந்த சோதனைகளும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர வேண்டும். இந்த கருப்பன் உனக்கு துணை இருக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் தீவினைகள் உன்னை நெருங்குமா? இவையெல்லாமும் தானாகவே விலகிவிடாதா என்று நீ கேள்விகள் கேட்கலாம். ஆனால் உன் கருப்பன் உனக்கு சொல்வது என்னவென்று சற்று கவனமாக கேள். எவ்வளவுதான் தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருந்தாலும் சில விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கும் பொழுது அவை எல்லாமுமே உன்னை அதிகமாக சோதனைக்கு ஆளாக்கிவிடும். நீ எதிர்மறையான எண்ணம் கொண்டு இருந்தாயானால் அந்த எதிர்மறையான எண்ணங்கள் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாமும் நிச்சயமாக தடுத்து நிறுத்திவிடும். அப்படியானால் இதையெல்லாமும் ஒவ்வொன்றாக கவனித்து நீ ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஒவ்வொன்றாக என்னவென்று புரிந்து நீ ஒரு தெளிவுக்கு வர வேண்டும். உன்னை தேடி நான் இருப்பது இனி எப்பொழுதும் உன்னுடைய மனதில் பல நீங்காத விஷயங்களை சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கு வேண்டி இந்த கருப்பன் என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்க எண்ணுகிறேனோ அவை எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த தெய்வம் உனக்கு ஒவ்வொரு நிலைகளையும் துணையிருந்து நடத்தி கொடுக்கட்டும். இந்த தெய்வம் ஒவ்வொரு நிலையிலும் துணையிருந்து உனக்கான விஷயங்களை முன்னிறுத்தட்டும். இனிமேலும் என் பிள்ளை எதையுமே யோசித்து நீ வருந்தாதே. இந்த கருப்பனின் அன்பு உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் என் பிள்ளை இனி அத்தனையையும் நீ சரியாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனையும் மறக்கக்கூடாது. எந்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கே என்று இந்த கருப்பன் முன்னிறுத்துகிறேனோ அந்த விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை எப்பொழுதும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள எப்பொழுதும் தயங்காமல் நிற்க வேண்டும். வாழ்க்கையில் ஆயிரம் சோதனைகள் வரலாம், ஆயிரம் வேதனைகள் வரலாம். ஆனால் எல்லாவற்றையும் கடந்து உன்னை வாழ வைக்க இந்த தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. இதே நேரம் சில பிரச்சனைகள் உன்னுடைய எண்ணங்களினாலும் உன்னுடைய சிந்தனைகளினாலும் தான் வருகிறது என்றால் நீ யோசிக்கின்றபடி உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் பல பிரச்சனைகள் வருகிறது என்றால் இதனை எல்லாமும் தாண்டி என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கான தேவைகள் எல்லாமுமே உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம். கருப்பனின் அன்பு உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் உனக்காக எந்த நாளும் உன்னை முன்னின்று வழி நடத்துகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நாம் ஆசைப்படுவது எல்லாமும் நாம் ஆசைப்பட்டது போலவே இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒன்றை நடத்தி தர துணிந்து முன்வரும் பொழுது அதை என் பிள்ளை கவனமாக நீ மீட்டெடுக்க வேண்டும். கவனமாக அதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனுக்கு தேவைப்படுவது எல்லாமும் ஒன்றே ஒன்றுதான். இந்த கருப்பன் நினைப்பது எல்லாமும் ஒன்றே ஒன்றுதான். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் என் பிள்ளை தன் தன்னம்பிக்கையை கைவிட்டு விடக்கூடாது. தனக்குள் தோன்றுகின்ற நல்ல எண்ணங்களை என் பிள்ளை நிச்சயமாக தொலைத்து விடக்கூடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் என் பிள்ளைக்கு முதலில் புரிய வேண்டும். என் பிள்ளையை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் நன்மைகள் தீமைகள் என்று ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருக்கலாம்.
எத்தனையோ சோதனைகளை என் பிள்ளை கடந்து ஒன்றுமில்லாமல் தூக்கி எறிந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம், உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் இந்த காலம் முழுக்க உனக்கான நல்லது உன்னை தொடரும் என்பதனை நீ உணரத்தான் வேண்டும். கருப்பன் தன் பிள்ளையை சுற்றி சில விஷயங்களை சரியாகவே நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். சில விஷயங்களை என் பிள்ளையை சுற்றி நான் சரியாக நடத்திவிட முடிவு செய்கிறேன் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருக்கக்கூடியது உனக்கு வேண்டி நான் தரக்கூடிய சில உண்மைகள் தான், உனக்கு வேண்டி நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் தான். இனிமேலும் என் பிள்ளை எதற்காகவும் நீ வருத்தம் கொள்ளாதே. இந்த கருப்பனின் அன்பு உனக்கு எல்லாவற்றையும் நிச்சயமாக கொடுக்கும். இந்த கருப்பனின் அன்பு எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரம் உனக்காக நான் வந்தேனோ அந்த நேரத்திலிருந்தே இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை நடத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல நம்பிக்கையை இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும் அல்லவா? என் பிள்ளையினுடைய அன்பிற்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கென சரியாகவே இனி நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி எப்பொழுதும் உன்னுடைய வெற்றி உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை புரிந்து கொள். உன்னை ஆட்டி படைக்கும் பல விஷயங்கள் உன்னை மேலும் மேலும் நிச்சயமான மனநிலையில் கொண்டு வந்து உன்னை வாழ வைக்கும். கருப்பன் என்ற தெய்வம் உன்னோடு உனக்கு துணை இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ எதையுமே தொலைத்து விடாதே. உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு கொடுக்கும்படி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எதையுமே எண்ணி இனிமேலும் நீ பதறிக்கொண்டிருக்க வேண்டாம். உனக்கான காலம் இது என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டாயானால் கருப்பன் என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களும் இனி நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. நிச்சயமான காலங்களில் உனக்கு எல்லா வெற்றியும் சரியான நேரத்தில் கிடைக்கப் பெறும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த நேரம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று எல்லாம் யோசித்து என் பிள்ளை நீ இனிமேலும் பதறாதே. சவால்களும் தடைகளும் பல வந்தாலும் உன்னுடைய குறிக்கோளை நீ எப்பொழுதும் அடைந்து விடுவதில் முழுமையாக உறுதியோடு இரு. எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை எல்லாமும் உன்னால் எதிர்கொண்டு வாழ முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனை தடைகளையும் கடந்து இந்த வாழ்க்கையை உன்னால் நிம்மதியாக வாழ்ந்து காட்ட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். குறிக்கோள் என்னவென்றும் நம்முடைய லட்சியம் என்னவென்றும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். உனக்கான நேரம் இனி உனக்கான முழுமையை நிச்சயமாக உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு மிகப்பெரிய புரிதலை கொடுக்கிறது என்றால் இந்த புரிதலோடு உனக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி உள்ளவர்கள் புத்திசாலிகளாக இருந்தால் நாம் முட்டாளாகிவிட வேண்டும். அதுதான் புத்திசாலித்தனம். அவர்கள் சொல்வதை நம்புவது போல நீயும் மாறிவிட வேண்டும். நிச்சயமாக அப்பொழுதுதான் அவர்கள் உன்னை காயப்படுத்துவதிலிருந்து சற்று விலகிச் செல்வார்கள். உன்னை யாரும் ஜெயித்ததில்லை. ஏனென்றால் இதுவரையிலும் நீ யாருடனும் போட்டி போடவில்லை. வெல்வதற்கு செல்வம் என்ற ஒன்று தேவை கிடையாது. உன்னுடைய உள்ளம்தான் தேவை. நீ திறமையானவன் என்பது புதிதல்ல. அதை நீ இவ்வளவு காலம் மறந்திருந்தாய். அதுதான் உண்மை. கருப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? உனக்குள் திறமை இருந்ததை நீ புரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டாய். இனிமேலாவது இதையெல்லாமும் புரிந்து கொண்டு நீ சரியாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்குள் இருக்கும் திறமையை வெளிப்படுத்த தயாராகிவிடு. நடப்பது எல்லாமும் நல்லதாகவே உனக்கு நடக்கும். தன் காரியமாகும் வரை ஒருவன் காலை பிடித்து நிற்கக்கூடியவன் நிச்சயமாக அவர்களினுடைய காரியத்திற்கு கூட வந்து நிற்க மாட்டான். இதுதான் உண்மை. தேவைக்கு மட்டுமே ஒருவரை பயன்படுத்தி கொள்ள நினைப்பார்கள். தேவை முடிந்தவுடன் ஒருபோதும் அவர்களை தேடி இவர்கள் செல்ல மாட்டார்கள்.
அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது அவர்களுக்கு உறுதுணையாக இவர்கள் ஒருபோதும் நிற்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உனக்கு துணை இருந்து என்னவெல்லாம் உருவாக்கி கொடுக்கிறேனோ அதை எல்லாமும் நீ கட்டாயம் கண்கூடாக காணத்தான் வேண்டும். வெற்றிக்குத்தான் எல்லைகள் உண்டு, முயற்சிக்கு ஒருபோதும் எல்லைகள் கிடையாது. முயற்சி செய்து கொண்டே இரு. வெற்றியை நீ தேட வேண்டாம், வெற்றி தானாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இது போன்ற ஒரு நிலை இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும். எந்த நிலையிலும் உன்னை விட்டு கொடுக்காத ஒருவரை சம்பாதித்துவை. நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக மாறுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எந்த நிலையிலும் உனக்கு துன்பங்களை கொடுக்காத ஒருவர், உன் மீது உண்மையான அக்கறை கொண்ட ஒருவரை நீ சம்பாதித்துவை. நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான இது போன்ற உறவுகளை எல்லாமும் நல்லபடியாக அடையாளப்படுத்தி கொடுக்க வரும். நீ எதையும் இழந்து விட்டதாக நினைத்து இனி ஒருபோதும் கலங்காதே. உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை சரி செய்து விடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான காலம் இந்த கருப்பன் உனக்கு துணை இருக்கும் இந்த நேரம் என்று இனி அத்தனையிலும் என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் தீவினைகள் எல்லாமும் இனி நிச்சயமாக உன்னை விட்டு விலகி உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை சந்தோஷமாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உன்னோடு இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளை நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான தெளிவு எப்பொழுதும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். உனக்கான தீர்வுகள் எப்பொழுதும் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் என்ன செய்ய நினைக்கிறாயோ அவை அத்தனையையும் நீ சரியாக முழுக்க முழுக்க செய்து கொண்டிரு. எந்த நிலையிலும் உன்னை விட்டு கொடுக்காத ஒரு உறவை சம்பாதித்து வைத்து விட்டாயானால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் வேறெதுவும் உனக்கு பெரிதாக தேவைப்படாது. வேறு எந்த விஷயங்களும் உனக்கு பெரிதாக உன்னை தொடர்ந்து வராது என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, எந்த நாளுமே நான் உனக்காக ஒவ்வொன்றையும் சரியாக உருவாக்கி கொடுக்கிறேன் அல்லவா? எந்த சூழ்நிலையிலும் உனக்கான நம்பிக்கையை நான் உறுதியாக்கி தருகிறேன் அல்லவா? அது போதும். இனிமேலும் என் பிள்ளை எதையும் நினைத்து நீ கலங்கிவிட மாட்டாய். இந்த கருப்பன் உன்னோடு நிற்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல உண்மைகளை உனக்கு நான் எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம். கருப்பனின் அன்பு உன்னை மன நிம்மதியோடு வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம். இனி எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ கலங்கி தவிக்காதே. கருப்பன் என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையானது உன்னை சுற்றி வந்து அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுத்து உன்னை நன்மதிப்போடு இருக்கச் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்னவாகும் என்பதை எல்லாமும் தாண்டி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரமும் உனக்கு நல்லதையே இனி உருவாக்கும் என்ற ஒரு நம்பிக்கை போதும். கருப்பனும் உடனிருந்து அதை உனக்கு நடத்தி கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது இனி உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை தொடரட்டும். நீ விரும்புகின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை முழுமையடைய செய்யட்டும். என் பிள்ளைக்கு சரியான விஷயங்கள் எல்லாமும் இனி தெளிவாகவே நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ ஆசைப்பட்டு கேட்டது எல்லாமும் நீ விரும்பியது போலவே உனக்கு பல நன்மைகளை நடத்தும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை தொடரும் காலம் கருப்பனுக்கு வேண்டியது எல்லாம் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கையினால் நான் எல்லாவற்றையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லி விடுவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, இந்த கருப்பன் உனக்கான நேரத்தை நான் என்றும் என்றென்றும்
சரியாக வகுத்து கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் என் பிள்ளை நீ எப்பொழுது கவனிக்கிறாயோ, எப்பொழுது இந்த வாழ்க்கையை சரியாக நீ புரிந்து கொள்கிறாயோ, அப்பொழுது நீ ஆசைப்படுவது எல்லாவற்றிலும் உனக்கான நேர்மையும் உனக்கான மேன்மையும் உன்னை தொடரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையை நினைத்து இனி கலங்காமல் உனக்கு வேண்டியதை எல்லாமும் நீ உறுதியாக பெற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டு. உனக்கும் நல்லது நடக்கும் என்பது இனி உன்னாலேயே கண்கூடாக காண முடியும். நமக்கெல்லாம் நல்லது நடக்குமா? நமக்கெல்லாம் இந்த வாழ்க்கை நன்மைகளை கொடுக்குமா? நாம் எல்லாம் எங்கே சந்தோஷமாக இருக்க போகிறோம் என்று சொல்லி என் பிள்ளை நீ பதறியதற்கெல்லாமும் சேர்த்து வைத்து இனிமேல் உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களும் இந்த சூழ்நிலைகளை கடந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் வரை இனி உனக்கு எல்லா தேவைகளும் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும்படி நீ நன்மதிப்போடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாது. சரி எது தவறு எது என்று இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக புரிய வைக்கும் நேரம் வந்து விட்டது. உன்னோடு இந்த கருப்பன் துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க எப்பொழுதுமே உனக்கான வெற்றியும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டி நான் உனக்காக ஒவ்வொரு நிலைகளிலும் உன்னுடைய அன்பிற்காக உறுதியாக நிற்கிறேன். அதுபோல நீயும் இந்த கருப்பனின் அன்பை உணர்ந்து கொண்டு வாழத் தொடங்கு. உனக்கான தீவினைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை கருப்பன் ஆணித்தரமாக உன்னிடம் சொல்கின்றேன். உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்கட்டும். நீ ஆசைப்படுவது எல்லாமும் சரியான வழியில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, நான் உணர்ந்து உனக்கு என்னவெல்லாம் எடுத்து தருகிறேனோ, நான் உணர்ந்து உனக்கு எதையெல்லாமும் உருவாக்கி கொடுக்கிறேனோ, அதையெல்லாமும் நான் மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்காக கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். அப்பன் நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் என் பிள்ளையும் நீ கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. அப்பன் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ மீட்டெடுக்க வேண்டும். கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு நடத்தி தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ உறுதியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. யார் என்ன சொன்னாலும் இனி எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கே என்று மாறும் காலம். நீ நினைத்தது, நீ எதிர்பார்த்தது என்று ஒவ்வொன்றும் இனி உன்னை சந்தோஷப்படுத்தும் காலம். கருப்பன் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களும் வேதனைகளும் போதும். எந்த நாளும் என் பிள்ளையினுடைய எண்ணங்கள் இனி மாறி உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். கருப்பன் சொல்லும் விஷயங்கள் இனி உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் மேன்மையை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பனுக்கு தன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மிகவும் முக்கியமானவை. தன் பிள்ளைகள் எப்படி இருக்கிறது என்பதனை பார்ப்பதற்கு இந்த கருப்பன் எப்பொழுதுமே நான் தயாராக இருக்கிறேன் என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் முன்னின்று நாம் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் சொல்ல சொல்ல இனி உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எப்பொழுதும் போல என் பிள்ளை சந்தோஷமாக இரு. 1000 கவலைகள் வந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் நீ முன்னேறி சென்று கொண்டே இரு. எல்லாவற்றிற்கும் முடிவாக ஒரு மிகப்பெரிய புரிதலை இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. அது ஒன்றே போதும். இந்த புரிதல் ஒன்றே உன்னை நம்பிக்கையோடு வாழச் செய்யும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ கலங்காமல் இருந்து கொண்டிரு. உனக்கே என்று நான் வருவது இனி எப்பொழுதும் உன்னை தெளிவுபடுத்தி வைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் இருக்கிறேன், கலங்காதே.
எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கருப்பன் உன்னை காத்திடுவேன் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதே நடக்க, எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயம் உன்னை கிடைக்க நீ முதலில் நேர்மறையான எண்ணங்களோடு இருந்து விட்டாலே போதும். செய்வினைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.